பாஜக கிளப்பி இருக்கும் இட்லி சாம்பார் அரசியல். அது என்ன இட்லி சாம்பார் அரசியல் அப்படின்னு பார்க்குறீங்களா? பாஜகவில் யார் அந்த மாதிரி பேசியிருக்காங்க, எதை மையப்படுத்தி பேசியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோன்னா, நம்முடைய அரசியல்வாதிகள் கட்சிகளின் மீது இருக்கக்கூடிய காழ்ப்புணர்ச்சியால் அவங்கள தாக்குகிறோம் அப்படின்னு மக்களுடைய கலாச்சாரத்தையும் பண்பாட்டையும் தாக்குவது அப்படிங்கிறது இப்போது சர்வசாதாரணமான விஷயமாக மாறி இருக்கு. இது ரொம்ப வேடிக்கையாகவும் கேலிக்குத்தாகவும் கூட பல சமயங்களில் மாறிடுது. இப்போது கோவா மாநிலத்தில் பாஜக சட்டமன்ற உறுப்பினர் மைக்கேல் லோபா அப்படிங்கிறவர் சொல்லியிருக்கக்கூடிய ஒரு கருத்து தான் இப்போது கேலிக்குத்தாக மாறியிருக்கு, பேச்சு பொருளாக மாறியிருக்கு. பெங்களூருவை சேர்ந்த சில வியாபாரிகள் வடைபாவு பரிமாறாங்க. சில பேர் என்ன பண்ணுறாங்க, இட்லி சாம்பார் விற்கிறாங்க. அதனால் கோவாவில் கடந்த 2 ஆண்டுகளாக வெளிநாட்டு சுற்றுலா பயணிகள் வருகை குறைஞ்சிருக்கிறது. கோவாவில் வடக்கு தெற்கு அப்படின்னு எல்லா பகுதிகளிலும் சர்வதேச பயணிகளுடைய எண்ணிக்கை குறைஞ்சிருக்கிறது அப்படின்னு அவர் பேச்சிருப்பதை பார்த்தா சுயநினைவோடு தான் இவங்கெல்லாம் செயல்படுறாங்களா அப்படின்னு தான் நமக்கு நினைக்க தோணுது. கோவாவில் சுற்றுலா பயணிகள் குறைஞ்சிருக்காங்க அப்படின்னு இப்போது தகவல்கள் வெளியாக இருப்பது உண்மைதான். அதுக்கு நிறைய பல காரணங்கள் இருக்குது. கோவாவில் சூதாட்ட கிளப்பு, மசாஜ் பார்கள், இது எல்லாத்திலும் நிறைய மோசடிகள் நடைபெற்று வருது. கடற்கரையிலும் இந்த மாதிரியான மோசடிகள்லாம் அரங்கிருக்கு. இதே மைக்கேல் லோபா சுற்றுலா பயணிகள் குறைந்திருப்பதற்கு அரசு காரணம் இல்லை அப்படின்னு சொல்லும்போது அவரே பல காரணங்களையும் சொல்லியிருக்கார். கோவாவில் சுற்றுலா பயணிகள் எண்ணிக்கை குறைந்திருப்பதற்கு பல காரணங்கள் இருக்குது. இதற்கு அரசு மட்டுமே பொறுப்பல்ல, கடற்கரையில் தொழில் செய்பவர்களும் பொறுப்பேற்கணும். போர் நடந்து வருவதன் காரணமாக ரஷ்யா மற்றும் உக்ரைன் சுற்றுலா பயணிகள் கோவாவுக்கு வர்றதை நிறுத்திட்டாங்க. ஒவ்வொரு ஆண்டும் சில வெளிநாட்டினர் கோவாவுக்கு வராங்க. அதே சமயம் இங்கு இருக்கக்கூடிய இளம் வெளிநாட்டு பயணிகள் மாநிலத்தை விட்டு வெளியேறாங்க. இதுக்காக மாநில சுற்றுலாத்துறையும் தொழிலதிபர்களும் ஒரு ஆய்வு கூட்டத்தை நடத்தலாம். அந்த கூட்டத்தில் கோவாவுக்கு வரக்கூடிய சுற்றுலா பயணிகள் எண்ணிக்கை எதனால் குறைஞ்சிருக்கு அப்படின்ற காரணங்களை ஆராயணும். தனியார் டாக்ஸி நிறுவனங்களும் உள்ளூர் டாக்ஸி ஓட்டுநர்களும் அவங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த பிரச்சனையை தீர்த்து வைக்கணும். இதுக்காக நாம் ஒரு அமைப்பை ஏற்படுத்தலை அப்படின்னா கோவா சுற்றுலாத்துறையில் 2 நாட்கள் வர வாய்ப்பு இருக்குது அப்படின்னு இதே மைக்கேல் லோபா தான் பேசியிருக்கார். பொதுவாகவே உணவகங்களில் விருந்தினர்கள் விருப்பத்திற்கு ஏற்ப தான் மெனுவை தயார் பண்ணுவாங்களே தவிர தங்களுடைய விருப்ப உணவை அவர்கள் ஒருபோதும் திணிக்க மாட்டாங்க. இதுதான் வர்த்தக உத்தி என்பதை எல்லாருக்குமே தெரியும். இப்போ இந்நிலையில் இட்லி சாம்பார் அப்படின்னு சொல்கிறது எல்லாமே ஏதோ ஒரு காழ்ப்புணர்ச்சியின் வெளிப்பாடாகவே கருத முடியுது. ஒருமுறை நாடாளுமன்றத்தில் பேசிய திமுக உறுப்பினர் ஒருவர் பசுகோமிய மாநிலங்கள் அப்படின்னு நாம் பொதுவாக அழைக்கும் ஹிந்தி பேசக்கூடிய மாநிலங்கள் நடைபெறும் தேர்தல்களில் மட்டுமே பாஜக வெற்றி பெறுது, இதுவே பாஜகவின் பலம் அப்படின்னு பேசினார். இது கடுமையான கண்டனத்துக்கு ஆளானது. ஒரு கட்சியை விமர்சிக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒட்டுமொத்த வடமாநில மக்களையும் கொச்சைப்படுத்துவது ஏற்க முடியாது அப்படின்னா, ஏன்னா காங்கிரஸ், திமுக உள்ளிட்ட கட்சிகள் இடம்பெற்றக்கூடிய இந்திய கூட்டணிக்கு, அதாவது இந்தியா கூட்டணிக்கும் திமுக எம்பியால் வருணிக்கப்பட்ட இந்த கோமுத்ரா மாநிலத்தை சேர்ந்த கணிசமான மக்கள் வாக்களித்திருக்காங்க. இவ்வளவு ஏன் அவசர நிலை முடிந்த பிறகு இந்திரா காங்கிரஸை தோற்கடிக்கணும் அப்படின்னு திமுக எடுத்த நிலைப்பாட்டிற்கு தமிழகத்தில் ஆதரவு கிடைக்கல. ஆனால் வட மாநிலங்களில் தான் இந்திரா காங்கிரஸை தோற்கடிக்கிறாங்க. அதே போல் விபி சிங்கை பிரதமராக திமுக முன்னிறுத்திய போது தமிழக மக்கள் அதை ஆதரிக்கலை. மாறாக வடமாநில மக்கள் தான் அவரை ஆதரித்து பிரதமராக்குனாங்க. திமுகவும் அந்த அமைச்சரவைகளில் இடம்பெற்றது. இன்னைக்கு கோவா பாஜக எம்எல்ஏவும் அதே போல தான் இட்லி சாம்பாரை இலக்காரமாக பேசியிருக்காரு. ஒரு காலத்தில் டெல்லி, மும்பையில் தமிழர்களை குறிக்க இட்லி வேட்டி அப்படின்னு குறிப்பிட்டு கேலி செய்வாங்க. ஆனால் இன்றைக்கி வட மாநிலங்களிலேயே இட்லி தோசை அப்படிங்கிறது ஒரு பிரபலமான உடலுக்கு ஆரோக்கியமான உணவு என்று ஏற்றுக்கொள்ளப்பட்டிருப்பதை கண்கூடாக பார்க்குறோம். அதனால் ஒரு கருத்தை மனதில் வைத்துக்கொண்டு எதிர்கருத்தையோ அல்லது கட்சிகளையோ வசைப்பாடுகிறோம் அப்படிங்கிற பெயரில் மக்களை வசைப்பாடினால் அது எதிர் விளைவுகள் தான் ஏற்படுத்தும் அப்படிங்கிறதுல மாற்று கருத்து கிடையாது. இந்தியாவின் புகழ்பெற்ற சுற்றுலா நகரம் என்றால் அது கோவா தான். மகாராஷ்டிரா மற்றும் கர்நாடகாவிற்கு இடையில் அரபிக்கடலில் அமைந்துள்ள சுற்றுலா நகரத்திற்கு தினமும் பல ஆயிரம் பேர் வந்து போகிறாங்க. தமிழ்நாட்டில் உள்ளவர்களுக்கு புதுச்சேரி எப்படியோ அதே போல் மொத்த இந்தியாவிற்கும் கோவா தான் உற்சாகம் தரும் நகரமாக இருக்கும். கோவா வெறும் கடற்கரைகள் மட்டும் கொண்ட நகரம் கிடையாது. நிறைய சுற்றுலா விடுதிகள், கேளிக்கை அரங்குகள், மதுபான கூடங்கள் அதிக அளவில் அங்கே அமைஞ்சிருக்கு. இதே போல் கோவா பக்கத்தில் மலைப்பகுதிகளும் இருக்குது. அஞ்சுனா கடற்கரை, கலங்குட் கடற்கரை, பாகா கடற்கரை, கண்டோலிம் கடற்கரை, அப்புறம்
பலோலம் கடற்கரை அப்படின்னு நிறைய பிரபலமான இடங்கள்லாம் இருக்குது. பிரபலமான நீச்சல் குளம், சூரிய குளியல், மீன் பிடித்தல், இந்த மாதிரி நிறைய ஸ்கூபா டைவிங் அப்படின்னு பல்வேறு செயல்பாடுகளை வெளிநாட்டு சுற்றுலா பயணிகளுக்கு ரொம்ப பிடித்த ஒன்றாக கோவா இருக்குது. இத்தகைய அழகிய கோவாவில் சுற்றுலாவை எப்படி மேம்படுத்தலாம் என்பதை தமிழர்களிடமே கோவா அரசு கற்றுக்கொள்ளலாம். அதில் கவனம் செலுத்துவதை விட்டுட்டு தேவையில்லாத இந்த இட்லி சாம்பார் எல்லாம் எதற்கு?